ஆதியின் வார்த்தைகளில் பயந்து அவன் அறையிலேயே நின்றுவிட்ட நிலாழினியை ஆதித்யாவின் சத்தமே நினைவிற்கு கொண்டு வந்தது. வாட்? ஏன் இங்கே நிக்கிற? அந்த சத்தத்தில் அதிர்ந்து ஆதியை திரும்பி பார்த்தாள் நிலாழினி. அவன் போனில் பிரியாவோடு பேசிக் கொண்டிருக்க வியர்த்து வழிந்து கொண்டிருக்கும் தன் நெற்றியை துடைத்துக் கொண்டே அந்த அறையை விட்டு ஓடினாள் நிலாழினி. இரவு நேரத்தில் நிலாழினி ஆனந்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்துவிட்டு அவர் உறங்குவதை உறுதி செய்துவிட்டு தோட்டத்தில் அங்கும் இங்கும் நடந்து இளைப்பாறிக் கொண்டிருந்தாள். திடீரென்று அவளின் அலைபேசி அலற அதை எடுத்து பார்த்தாள் நிலா. அன்னோன் நம்பரிலிருந்து அழைப்பு வந்து கொண்டிருந்தது. என்ன இது, அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது? இந்த நேரத்துக்கு யாரா இருக்கோ? எடுக்கலாமா வேண்டாமா யோசித்துக் கொண்டிருந்தவள் தயங்கியபடியே அட்டென்ட் செய்தாள் அந்த காலை. ஹலோ. எம்மா நிலா, திடீர்னு உங்க அம்மாக்கு ரொம்ப சீரியஸா ஆயிடுச்சு. உங்க அப்பாக்கும் ஒத்த ஆளா நின்று சமாளிக்க முடியல. எங்களுக்கும் என்ன பண்றதுன்னு புரியல. கொஞ்சம் சீக்கிரம் வாமா என்ற பெண் குரலில் நிலா அழ ஆரம்பித்து விட்டாள். அக்கா, என்ன சொல்றீங்க? அம்மாக்கு என்ன ஆச்சு? இப்ப எப்படி இருக்காங்க? ரொம்ப நேரமா மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறாங்க. சத்தம் கொடுத்தா மட்டும் கண்ணை லேசா திறக்குறாங்க. மத்தபடி ஒரு அசைவும் இல்ல. உங்க அப்பா வேற அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காரு. ஐயோ அம்மா, இத நான் உடனே வரேன்க்கா. பதறியபடி வீட்டிற்குள் சென்று தனது பர்ஸை எடுத்துக்கொண்டு வெளியில் வர இதையெல்லாம் தன் அறையில் பால்கனியில் இருந்து கொண்டு கவனித்த ஆதித்யா அவள் முன் வந்து நின்றான். ஹே, வாட் ஹேப்பன்? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? இந்த நேரத்துல எங்க தனியா கிளம்பிட்டு இருக்க? அம்மாக்கு ரொம்ப சீரியஸா இருக்குன்னு ஒரு அக்கா போன் பண்ணி சொன்னாங்க. அப்பாக்கு கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. நான் போகணும் சார், ப்ளீஸ், அம்மாவை பார்க்கணும் என்று குழந்தை போல அழுதாள் அவள். சரி போ, ஆனா தனியா வா. டைம் என்னன்னு பாத்தியா? ஐ நோ சார், எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல. நான் போய்தான் ஆகணும். சரி, ஓகே ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். நீ தனியா போக வேண்டாம். டிரைவர் யாரையாவது கூப்பிட்டு உங்க வீட்டுல உன்னை டிராப் பண்ண சொல்றேன். நீ கொஞ்சம் ரிலாக்ஸா இரு ஃபர்ஸ்ட். உன் அம்மாவுக்கு எதுவும் ஆகாது என்று அவளுக்கு ஆறுதல் கூறிவிட்டு அவன் டிரைவரை தேட அங்கு ஒரு டிரைவரும் இல்லாததை கண்டு குழம்பி போனான். டிரைவர் யாருமே இப்ப இல்ல. ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணு, நானே வரேன். இவரா எனக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு? இவரா என்கிட்ட இப்படி எல்லாம் பேசுறாரு? ஆறுதல்லாம் சொல்றாரு. தி கிரேட் ஆதித்யா என்ன டிராப் பண்ண வரேன்னு சொல்றாரா என்று தனது கையை கிள்ளி பார்த்து கொண்டாள் நிலா. ஐயோ, வலிக்குது. அப்ப இது உண்மைதான் போல. பல குழப்பங்களோடும் கேள்விகளோடும் தனது மூளையை கசக்கி கொண்டிருந்தாள். கார் சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பி அங்கு வந்தான் ஆதி. போலாமா? ஹா, போலாம் சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆதி எதையும் காதில் வாங்கிக் கொள்ளவில்லை. அவனின் பின்னாக ஓடியவள் அவசர அவசரமாக காரில் ஏறி அமர்ந்து கொண்டாள். அவர்கள் இருவரும் ஒன்றாக காரில் ஏறி செல்வதை தன் அறையில் உள்ள ஜன்னல் வழியாக பார்த்து கொண்டிருந்த லாவண்யா சிரித்து கொண்டார். மகனே, நீ என் பிளான்ல சிக்குவேன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ சீக்கிரம் சிக்குவேன்னு நானே எதிர்பார்க்கல. ஐம் சர்ப்ரைஸ்ட். அவர்களை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தவர் அப்படியே உறங்கியும் போனார். வீட்டிற்கு சீக்கிரம் செல்ல வேண்டும் எனும் நினைப்பில் நிலா ஷார்ட்கட்டில் ஆதியை அழைத்து செல்ல அந்த வழி இருபுறமும் மரங்கள் சூழ காட்டு பகுதியாக இருந்தது. ஏய் கேர்ள், எனக்கு ஒரு டவுட். சொல்லுங்க சார். இல்ல நிஜமாவே இது உங்க வீட்டுக்கு போற வழிதானா? இல்ல ஏன், உங்களை தப்பான ரூட்ல அழைச்சிட்டு போய் கடத்த போறேன்னு நினைக்கிறீங்களா சார்? சேச்சே, கடத்திட்டெல்லாம் போகல, அது நல்லா தெரியுது. பின்ன வேற என்ன தெரியுதா? இல்ல இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்களே பேய் பங்களாக்கு போற ஒரு வழி, அது மாதிரியே இருக்கே, அதான் கேட்டேன். அது உங்க வீடு சார். அதுதான் பேய் பங்களா மாதிரி இருக்கு. இது ஷார்ட்கட் சார். இப்படித்தான் இருக்கும். மெயின் ரோடு வழியா போனா 2 மணி நேரம் டிராவல். பட் இந்த வழியில போனா 1 மணி நேரத்துல போயிடலாம். அதான் இப்படி கூட்டிட்டு வந்தேன். என்னமோ சொல்ற, நம்புற உன்ன என்றவனை இந்த உணர்வென்று அறிய முடியாத பார்வை பார்த்தாள் நிலா. அவளை திரும்பி ஆதித்யா பார்க்கவும் கார் நிற்கவும் சரியாக இருந்தது. சார், விளையாடாதீங்க சார். சீக்கிரமா கார் எடுங்க. அங்க எங்க அம்மாக்கு வேற என்ன ஆச்சு, என்ன நிலைமையில இருக்காங்கன்னு தெரியல. நீங்க வேற நேரம் காலம் தெரியாம காரை ஆஃப் பண்ணி விளையாடிட்டு இருக்கீங்க. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்கிட்ட ஏன் நான் விளையாட போறேன்?
வண்டியில பெட்ரோல் இல்லாம வச்சுட்டு போயிருக்கான் போல அந்த டிரைவர் இடியட். என்ன சார் சொல்றீங்க? கார் எடுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் செக் பண்ணிட்டு எடுக்க மாட்டீங்களா? ஏய், என்ன பேசுற நீ? இப்படி காட்டு வழியில நீ கூட்டிட்டு வருவன்னு தான் நான் நினைச்சு பார்த்தனா? உன்னை போய் பாவம் பார்த்து தனியா அனுப்ப கூடாதுன்னு கூட்டிட்டு வந்த பாரு. எனக்கெல்லாம் நல்லா வேணும். உன்னெல்லாம் தனியா அனுப்பியிருக்கணும். உனக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. சார், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் என்று கத்த அவளை முறைத்துக் கொண்டே டிரைவருக்கு கால் செய்தான் ஆதி. இந்த பக்கம் நிலா தன் தந்தைக்கு கால் செய்தாள். ஆச்சரியமாக இருவரும் அழைப்பை ஏற்றுவிட்டனர். என்னம்மா இந்த டைம்ல கால் பண்ணிருக்க? எங்க ஞாபகம் வந்துருச்சாமா என்று சாதாரணமாக பேசவும் நிலா குழம்பி போனாள். அப்பா, அம்மா, அம்மா எப்படி இருக்காங்க? அவ நல்லா தூங்கிட்டு இருக்காடா. நீ ஏமா ஒரு மாதிரி பதட்டமா பேசுற? ஒரு கெட்ட கனவுப்பா, வேற ஒண்ணும் இல்ல. சரி, நீங்க தூங்குங்க, நான் மார்னிங் கூப்பிடுறேன் என்ற அழைப்பை துண்டித்தவளுக்கு பல கேள்விகள் சூழ்ந்தது. ஆதித்யாவின் குரலில் நினைவுக்கு வந்தாள். என்னடா காரை மெயின்டைன் பண்றீங்க? எங்கேயாவது அவசரத்துக்கு கார் எடுத்துட்டு போகணும்னு நினைச்சா பாதி வழியில பெட்ரோல் இல்லாம நிக்குது. இதுதான் நீங்க காரை பாத்துக்கிற லட்சணமா? எதுக்கு நீங்களாம் அப்புறம் டிரைவர்ஸா வேலைக்கு இருக்கீங்க? சாரி சார், சாரி சார். எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க சார். நான் உடனே பெட்ரோல் வாங்கிட்டு வந்துடுறேன். தாங்கள் இருக்கும் இடத்தின் முகவரியை அவருக்கு கூறிவிட்டு ஆதித்யா அழைப்பை துண்டித்துவிட்டு நிமிர்ந்து பார்க்க அடியாட்கள் போல் தெரியும் சிலர் அந்த காரை சூழ்ந்து நிற்பதை கண்டான். இவங்கெல்லாம் யாரு? உன் ஃப்ரெண்ட்ஸா? இவங்க கூடவும் ஏதாவது வம்பு பண்ணி வச்சிருக்கியா என்ன? அவன் யாரை கூறுகிறான் என்று ஆதி கை காட்டிய திசையில் பார்த்த நிலா அதிர்ந்து போனாள். ஐயோ சார், இவங்களை நான் முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஏன் சார், நான் தான் இவங்க கிட்ட வம்பு பண்ணிருக்கணுமா என்ன? நீங்க அப்படியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டீங்களா? இவனுங்க யாருன்னு எனக்கும் தெரியல. பட் எனக்கு நிறைய எனிமீஸ் இருக்காங்க. அட பாவமே, உங்களை நம்பி வந்தேனே, என்ன சொல்லணும்? நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க அம்மாக்கு முன்னாடி நான் போய் சேர்ந்துருவேன் போல தெரியுது என்று அவள் கூறியதை கேட்டு சிரித்துக் கொண்டவன் காரை விட்டு இறங்க அவன் பின்னே நிலாழினியும் இறங்கினாள். மச்சான், ஃபிகர் செம்மையா இருக்குடா. அப்புறம் என்ன மச்சான், ஃபிகரை வண்டியில ஏத்து, அவ மேல வண்டியை ஏத்து. ரவுடிகள் இருவரும் சிரிக்க நிலாழினி அவர்களை முறைத்துக் கொண்டிருந்தாள். மச்சான், ஃபிகர் முறைக்குதுடா. முறைக்கிறதுனால தான்டா அது ஃபிகரு. இருவரும் சத்தமிட்டு சிரித்துக் கொண்டே ஆதித்யாவை நெருங்கி வர அவனும் சண்டையிட ஆரம்பித்தான். சண்டையிலேயே ஆதித்யாவின் தோள்பட்டையில் பலமாக ஒரு அடி விழுந்தது. அந்த ரவுடியின் கையில் இருந்த உருட்டு கட்டையால் அம்மா என்று வலியில் அலறிவிட்டான். ஓடி சென்று ஆதித்யாவை தாங்கிக் கொண்டாள் நிலாழினி. ஆதித்யாவால் அடித்து கீழே தள்ளப்பட்டவன் கத்தியை எடுத்துக்கொண்டு அவனை நெருங்கி வர நிலாழினி பயத்தில் உறைந்து நின்றாள். அவளின் கை பிடித்துக் கொண்டு எழுந்தான் ஆதி. நமக்கு இதை விட்டா வேற வழி இல்ல நிலா. என்ன வழி? ஒரு விஷயத்தையாவது தெளிவா சொல்றாரா பாரு. சிந்தித்தவள் ஆதித்யாவை திரும்பி பார்க்க அடுத்த நொடி அவளின் கையோடு தன் கையை கோர்த்து கொண்ட ஆதித்யா அவளை இழுத்து கொண்டு காட்டுக்குள் நுழைந்து ஓடத் தொடங்கினான். கேளுங்க Married to Millionaire ஆடியோ சீரீஸ் உங்க குக்கு எஃப்எம் ஆப்ல. டவுன்லோட் தி ஆப் நவ.